ரீரிலீஸோட நல்லா வேற மாணிக்கு இருக்கு. அமர்கலமா இதோட வேற மாணிக்கு இருக்கும். மே 1க்கு நீங்க வேற மாணிக்கு வைப்பீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தல. ஆல்ரெடி இப்போதான் பெல்ஜியத்தில் வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கினார். அவர் கங்க்ராச்சுலேஷன். அதை விட்டு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு எங்கள் அஜித்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அதே மாணிக்கு மறுபடியும் மீண்டும் சொல்லிக்கிறோம். திமுககாரங்களுக்கு எந்த இதுக்கு வச்சு பாலிடிக்ஸ்ல எங்கள் அண்ணனை சேர்க்காதீங்க. அவரோட ட்ராக்கே வேற. ஓகேவா? வேற ஏதாவது முன்னேட்டு இருக்காங்க. படம் வேற மாதிரி இருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நம்ம பிறக்கும் போது வந்த படம். நான் ஆக்சுவலி 1998 பிறந்தது. இப்போ வந்து தேட்டரில் பார்க்குற வேற மாதிரி இருக்கு படம். படம்னா ஏதாவது ஒரு படம் அமர்கலம்ன்றதுக்கு அமர்கலமாவே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் எஃபெக்டா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. இவரோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லுவோம், நான் வந்து ஆக்சுவலா ஒரு தீவிர அஜித் ஃபேன். சரிங்களா? தலையை வந்து பழைய இளமையா பாக்குறது ரொம்ப ஒரு புத்தச்ச ஒரு விஷயம் தான் உண்மைக்கு சொல்லலாம். சரிங்களா? நல்ல படம் உண்மைக்கு. நான் 1999 இந்த படம் வந்தது. கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நான் திரும்ப தியேட்டர்ல பாக்குறது உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியோட வந்து உண்மைக்கே வந்து பார்த்தோம். உண்மைக்கே நம்ம நல்லபடியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நன்றி. படம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த காதல் லவ் கண்ணில் அழகே வந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. அப்ப பாத்ததுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப பார்த்த மாதிரியாவே தான் இருக்குது. அந்த கிளாரிட்டி எல்லாம் சூப்பரா இருந்தது. படமே நல்லா இருக்குதானே மறுபடியும் வந்திருக்கோம். அவங்களோட பேர் உண்மையில நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறோம். எப்படி சொல்றது, நல்லா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு. கதை ஒன்று நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு. அதாவது பழைய படத்தை பாக்குற ஃபீலே வரல. அவங்களோட பேர் தான் முக்கியமா வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. வெறித்தனமா இருந்துச்சு. எப்படி இந்த கிளாரிட்டி இதெல்லாம்? கிளாரிட்டி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு. பல வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்கல. ஓ, அஜித்தே வச்சிருக்கியா? தம்பி அஜித்தே வந்து சொல்லுங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ சொல்லு, என்ன உனக்கு எப்படி உள்ள படம் எப்படி இருந்துச்சு? படம் தரமா இருந்துச்சு. எல்லாம் தரமா அடிச்சிருந்தாங்க. லவ் ஸ்டீன் எல்லாமே லவ் படம். ஒரு 25வது வெட்டிங் டிஜிட்டல் முறை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தா அவரோட ரசிகரே மாறணும் நாங்கள்லாம். ஆமாம், ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காரு அவர். அந்த லாரன்ஸ்க்கு ஒரு பாட்டு ஆடுறதுக்கு, அப்புறம் கிளைமேக்ஸில் கூட வில்லனுங்களுக்கு நிறைய வந்து ஸ்க்ரீன் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இவர் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தாலும் அது ஒரு நல்ல குணம் தெரியுது. நாங்கள் அப்போது ஆக்ஷன் படமாக பார்த்தோம். இதை ஆக்ஷன் படமாக தான் உள்ளே போனோம். அதில் ஒரு அழகான லவ் இருந்தது. இப்போது அது அந்த லவ் வந்து இன்னும் அதிகமாக தெரியுது ஆக்ஷனை விட. எங்களுக்கு நல்லா இருக்குது படம் உண்மையிலே. அப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதை விட இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு லேகு எந்த மாதிரி இதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே சரண் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அப்போ பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. இப்போ வர படங்கள்லாம் சுமாராக கொஞ்சம் சவுண்ட் மிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. அப்போ விட இப்போ கொஞ்சம் டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. சாங்ஸு ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அது பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். திருப்பி இன்னொரு வாட்டி தலையை பாருங்கள். தேங்க்யூ. பயலு பனியனை கழட்டிடு, சட்டையை கழட்டி பாருங்க. அவரெல்லாம் அஜித் ரசிகர். கையை கட்டு. கையில் அஜித்தா? ஓகே, பாருங்க ஒரு அஜித் ரசிகரை
கோபுரம் சினிமாவில் அஜித் ரசிகர். திருப்பு அப்படியே திருப்பு சட்டம். ஆமா அஞ்சாப்ல வந்து கடவுள் அஜித் தெய்வமே அவரு எல்லாமே அவரு. அஜித் சார் பால விஷயம் பண்றது சரி. ஆனா என்ன நீங்க பண்றீங்க எந்த உடம்புலே ஒரு அது மாதிரி ஒன்னா நல்லா இருக்கும். மதுரைக்கு வரேன் இருக்காரு. விஸ்வாசம் படத்தில் நாங்கள் நடிக்கும்போது மதுரை பாசை பேசியிருக்கும்போது மதுரைக்கு வரேன்னாரு. கண்டிப்பாக வருவார். நீங்கள் அவர் மதுரைக்கு வர சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க? வந்தா நல்லா இருக்கும். அவரை பார்க்கணும் என்னைக்காச்சும். மதுரை தலை கோட்டை இல்லையா? எல்லா ஊருமே அவரு கோட்டை. அவரு இடமே கிடையாது இந்த உலகத்துல. இன்டர்நேஷனல் ஹீரோ. ஆமா, இந்தியன் பெருமை அவரு. இந்தியா பெருமை அவரு. அடுத்து தலை படத்துல ரீலீஸ் படம் என்ன படம்? மங்காத்தா வந்துருச்சு, பில்லா வந்துருச்சு, நிறைய படம் வந்துச்சு. ஏதாவது டிஃப்ரெண்டா படம் இது வரணும் வந்தா நல்லா இருக்கும். இந்த படம் வாலி வரப்போகுது. வாலி வரப்போகுது. வாலி வரப்போகுது. வாலி வரணும் வெயிட் பண்றீங்க? ஆமா, எல்லா படமும் வெயிட்டிங். பழைய படம்லாம் வெயிட்டிங். வில்லன், அட்டகாசம், டீனா அந்த மாதிரிலாம் இருக்கு. வில்லன் தான் மெயின். இதுதான் வெயிட். காதல் மன்னன் வந்தா அது நலமாகும். காதல் மன்னன், காதல் கோட்டை எல்லாமே வந்தாலும் எல்லா படமும் வந்தாலும் திரும்ப பார்க்கணும். பழைய லவ் படம் வந்தா நல்லா இருக்கும். சூப்பரா சூப்பரா பழைய லவ் படம். சரிம்மா, ஓகே. அட்டகாசம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வரிசையா வாலி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. பண்ண அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் மூவி என்னன்னா என்ன எறிந்தாலும் அது மட்டும் ரீலீஸ் பண்ணா போதும். என்ன இருந்தாலும் அது இப்போதான்டா வந்துச்சு. அது எப்போ ரீலீஸ் பண்ணுவாங்க? ரீலீஸ் எப்போ வந்தாலும் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி துணி வந்துச்சு, அதே 2 ரீலீஸ் பண்ணாங்க. என்ன இருந்தா ரீலீஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அப்படியா? சரிடா, நீ சொன்னதை கேட்டு நம்ம செஞ்சிருவோம்டா. ரிலீஸ் பண்ணிருங்க. இருந்துச்சுனே படம். ஒண்ணு மேஷப் மட்டும் வைக்கலனே. வச்சிருந்தா தியேட்டர் பதறி இருக்குனே. மாசம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுடா. வைக்கலனே, எதுவுமே வைக்கலனே. ஃபர்ஸ்ட் சீன் வருமே மாசம் எதுவுமே வைக்கல. அப்படியே படம் டிவில பார்த்தேன் அந்த படம் முன்னாடி. ஃபர்ஸ்ட் டிவில தான் பார்த்தேன். ஓகே. டிவில ஒரு 4-5 தாடி பார்த்துட்டு இப்ப தியேட்டர்ல பார்க்கல புதுசா பார்க்கற மாதிரி தான் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து கொஞ்சம் என் கூட வந்து கொஞ்சம் அணில் குஞ்சிகள் இருந்தாங்க. அவங்க ஓடி போயிட்டாங்க. கொடுக்க முடியாது. ஓகே. அத நாங்க பண்ணி நின்னு கொடுத்தோம். இல்ல அவங்க அணில் குஞ்சுல நீ யாரு? நான் கலர் பண்ணேன். நான் ஆம்பளை குட்டா அவங்க அணில் குட்டோம். நீ ஆம கூட்டமா? சைக்கிள் பிரேம்